தமிழ் ஜாப்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்போ ரீசெண்டாக வெளிவந்திருக்க ரயில்வே ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் செக்ஷன் கண்ட்ரோலர் கேட்டகரியில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. 100+ வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. ஜாப் லொக்கேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டிலையுமே உங்களுக்கு வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஆன்லைன் மூலமாக இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். இனிஷியல் சேலரியே பேசிக் பேவே பார்த்தீங்கன்னா 35,400 சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் அலவன்சஸ்லாம் இருக்கும். அலவன்சஸ்லாம் சேர்த்து உங்களுக்கு ஃபஸ்ட் மந்த் சேலரி பார்த்தீங்கன்னா 43,000க்கும் மேலே கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண எந்தவித எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லை. ஃப்ரெஷர்ஸ் தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம். பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். லாஸ்ட் டேட் ஆகஸ்ட் 14ஆம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ண டைம் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டை சார்ந்த 38 மாவட்டத்தை சார்ந்த ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே உங்கள் ஃபோனுக்கு டைமுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ்லேருந்து ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பர்மனெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் கொடுத்துருக்காங்க. போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் செக்ஷன் கண்ட்ரோலர் கேட்டகரியில் ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒரு இமேஜ். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா உங்களோட ஒர்க்காக இருக்கும். ஓகேங்களா? அதாவது உங்களுக்கு ஆஃபீஸ் ஒர்க் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஜூலை 15ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 14ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம். ஃபீஸ் பெய்ட் பண்ணுறதுக்கு ஆகஸ்ட் 16ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் விண்டோஸ் எல்லாமே மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க, கரெக்ஷன் பண்ணிக்கணும் அப்படின்னா அதுக்கு பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 17ஆம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் 26ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைன் மூலமாக நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். மொத்தமாக 119 வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ணுறாங்க. செக்ஷன் கண்ட்ரோலர் கேட்டகரியில் இனிஷியல் பேசிக் பேவே 35,400 இருக்கும். இது இல்லாமல் அலவன்சஸும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அலவன்சஸ்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு மந்த் சேலரி உங்களுக்கு 43,000க்கும் மேலே கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ 43,000 இனிஷியல் சேலரி உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஜாப் உங்களுக்கு கிடச்சிச்சின்னா உங்கள் லைஃபே செட்டில்டு அப்படிங்கிற மாதிரியான சூப்பரான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இது. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 20லேருந்து 33 வயது வரைக்கும் இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். ஓகேங்களா? ஸோ இங்கே இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன், ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ரிலேட்டடான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஒன் பை ஒன்னாக படித்து பாருங்கள். இது ஒரு பர்மனெண்ட்டான மத்திய அரசு வேலைவாய்ப்பு. அதனால் ஆல் இந்தியன் சிட்டிசன்ஸ் இந்த போஸ்ட்டுக்கு தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் ப்ராசஸ், ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷனுமே கொடுத்துருக்காங்க. ஒன் பை ஒன்னாக எல்லாமே படித்து பார்த்துட்டு நீங்கள் விண்ணப்பிச்சுக்கோங்க. இந்த ஜாபுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிராஜுவேஷன் கேட்டிருக்காங்க. அதாவது எனி கிராஜுவேஷன், ஆர்ட்ஸு, சயின்ஸு, பிஇ, பிடெக், பிகாம், பிபிஏ, பிசிஏ இந்த மாதிரி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். ஏதாவது ஒரு கிராஜுவேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷனில் அல்லது ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் பெய்ட் பண்ணுறதுல உங்களுக்கு ஏதாவது கொயரிஸ் இருக்குது, டவுட் இருக்குது, கிளாரிஃபை பண்ணிக்கணும் அப்படின்னா இங்கே உங்களுக்கு இமெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க, ஃபோன் நம்பர், மொபைல் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த டீட்டெயில்ஸுக்கு காலையில் 10 மணிலேருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும் கான்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஆல் ஒர்க்கிங் டேஸில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலி ஃபிட்னஸ் இதெல்லாமே வந்து செக் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஃபிசிக்கலி ஃபிட்டடான பர்சனாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பார்ப்பாங்க. ஸோ ஆல் இந்தியன் சிட்டிசன்ஸ் எலிஜிபிள். அவங்க சொல்லியிருக்க மாதிரி ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 1/7/2026 அந்த டேட்டில் 20லேருந்து 33 வயதுக்குள்ளே இருக்கணும். இன்கேஸ் உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் டவுட் ஆகும் அப்படிங்கிற பட்சத்தில் அதையுமே இங்கே கிளியர் பண்ணியிருக்காங்க. யூஆர் இடபிள்ஸாக இருந்தால் ஜூலை 2, 1993க்கு அப்புறம் பிறந்திருக்கணும். ஓபிசியாக இருந்தால் ஜூலை 2, 1990க்கு அப்புறம் பிறந்தவங்க எலிஜிபிள். எஸ்சி எஸ்டினா ஜூலை 2, 1988க்கு அப்புறம் பிறந்தவங்க எலிஜிபிள். ஓகேங்களா?
ஸோ ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க, அது ரிலாக்ஸேஷன் வச்சு தான் உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த்துமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதில் ஓபிசியாக இருந்தால் 3 வருஷங்கள் ரிலாக்ஸேஷன் இருக்குது, அவங்க 36 வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். எஸ்சி எஸ்டினா 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன், அவங்க 38 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். எக்ஸர்விஸ்மனாக இருக்கீங்கன்னா யூஆர்என் இடபிள்ஸாக இருந்தால் 3 இயர்ஸும், ஓபிசியாக இருந்தால் 6 இயர்ஸ், எஸ்சி எஸ்டினா 8 இயர்ஸ் வரைக்கும் ரிலாக்ஸேஷன் இருக்குது. பிடபிள்யூடி கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா யூஆர்என் இடபிள்ஸ்க்கு 10 இயர்ஸு, ஓபிசிக்கு 13 இயர்ஸு, எஸ்சி எஸ்டிக்கு 15 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஃபீமேல் கேண்டிடேட்ஸில் விடோ கேட்டகரி, டிவோர்ஸ்டு கேட்டகரி, ஜூடிக்கலி செப்பரேட்டட் ஃப்ரம் ஹஸ்பண்ட் பட் நாட் ரீமேரிட், இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா யூஆர்என் இடபிள்ஸாக இருந்தால் 35 வயது வரைக்கும், ஓபிசியாக இருந்தால் 38, எஸ்சி எஸ்டினா 40 வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. எக்ஸாமினேஷன் ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் ஃபீமேல் கேட்டகரி, டிரான்ஸ்ஜெண்டர், எக்ஸர்விஸ்மேன், அதே மாதிரி எஸ்சி எஸ்டி, மைனாரிட்டி கம்யூனிட்டிஸ், இவிசி, இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 250 ரூபா சொல்லியிருக்காங்க. பிடபிள்யூடி கேட்டகரிக்கும் 250 ரூபா ஃபீஸ். ஓகேங்களா. இவங்களை தவிர்த்து மற்ற எல்லா கேண்டிடேட்ஸுக்கும் 500 ருபீஸ் ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. இந்த ஃபீஸையுமே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப ஆன்லைன் மூலமே ஃபீஸ் பெய்ட் பண்ணிக்கலாம். இந்த ஃபீஸ் ரீஃபண்டபிள் தான். ஓகேங்களா. இந்த போஸ்ட்டுக்கான சிபிடி எக்ஸாமினேஷன் நீங்கள் அட்டன் பண்ணாலே போதும். 250 ரூபா பெய்ட் பண்ணவங்களுக்கு 250 ரூபா ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. 500 ரூபா பெய்ட் பண்ணவங்களுக்கு 400 ரூபா ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா. இங்கே கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே 1 by 1 நீங்கள் படித்து பார்த்துருங்க. ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இருக்கும், அதாவது சிபிடி டெஸ்ட் இருக்கும். அடுத்து சிபிஏடி டெஸ்ட்டு, கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்கும். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் எக்ஸாமினேஷன், இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் ரெக்ரூட் பண்ணுறாங்க. சிபிடி டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 120 நிமிடங்கள் எக்ஸாம் இருக்கும். 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். 1/3 ராங் ஆன்சருக்கு மார்க் வந்து ஒரு ராங் ஆன்சருக்கு 1/3 மார்க் வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. அதையுமே கிளியராக சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான சிலபஸ் இது தான். ஓகேங்களா. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் எந்தெந்த டைட்டிலேருந்து வரும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 120 நிமிடங்கள் இது எக்ஸாம் டியூரேஷன் சொல்லியிருக்காங்க. அனாலிட்டிக்கல் அண்ட் மேத்தமெட்டிக்கல் கேப்பபிலிட்டிலேருந்து 60 கொஸ்டின்ஸு, லாஜிக்கல் கேப்பபிலிட்டியில் 20 கொஸ்டின்ஸு, மென்டல் ரீசனிங்கில் 20, மொத்தமாக 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேங்களா. அடுத்து கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட்டுக்கான டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் 1 டைம் படித்து பார்த்துருங்க. அடுத்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் எக்ஸாமினேஷன், இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் ரெக்ரூட் பண்ணுவாங்க. இந்த போஸ்ட்டுக்கு எப்படி அப்ளை பண்ணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் இது. அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும். அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ் கொடுத்து லாகின் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அல்லது நியூவாக நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறப்போ உங்களுடைய ஃபோன் நம்பர், மொபைல் நம்பர் எல்லாமே வேலிடான ஆக்டிவான டீட்டெயில்ஸ் நீங்கள் தரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்போ உங்களோட சிக்னேச்சர், ஃபோட்டோகிராஃபு, இதெல்லாமே வந்து என்னென்ன சைஸில் என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்க்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் 38 பேஜில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. டிகிரி முடிச்சிருந்தாலே எலிஜிபிள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி அண்ட் ஜோன் வைஸ் வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் உங்களுக்கு 9 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. யூஆருக்கு 2, எஸ்சிக்கு 3, எஸ்டிக்கு 2, ஓபிசிக்கு 2ன்னு சொல்லி கம்யூனிட்டி ஏரியா பிரேக்கப்புமே கொடுத்துருக்காங்க. மொத்தம் 9 வேக்கன்சிஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். இயர்லி ஒன்ஸ் பார்த்திங்கன்னா ஆர்ஆர்பிலேருந்து செக்ஷன் கண்ட்ரோலர் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகும். இப்போ வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ 2026 வருஷத்துக்கான ஜாப் வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.